Hi friends, வணக்கம் and welcome to my Indian home. Okay, இன்னைக்கு என்னோட வீடியோ டைட்டில் வந்து how to season donabe pot. இந்த donabe pot ஓட இன்னொரு பேர் வந்து Japanese ceramic pot. நிறைய பேருக்கு வந்து புதுசாக அந்த மாதிரி குக் பண்ணுற வெசல் வாங்கினா சீசன் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. எனக்கு கூட வந்து ஆரம்பத்தில் தெரியாது. ஸோ நான் சர்வே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த மாதிரி டைப் வந்து எப்படி சீசன் பண்ணணும், அதாவது பழக்கணும் அப்படின்னு நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி லிக்விட் டிஷ் வாஷில் இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து போட்டு தேய்க்கக்கூடாது பாத்திரத்தில். ஸ்க்ரப்பர் போட்டு யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா வந்து அது பாத்திரம் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து ஒரு டவலில் வந்து இதை தொடச்சிக்கிறேன், நல்லா லைட்டாக காயிற மாதிரி. ஸோ இதை ஏர் ட்ரை பண்ணணும். ஏர் ட்ரை பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனாக கமுத்து வைக்கணும். இதை இப்படி தான் நம்ம ஃப்ளிப் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி. ஸோ நான் இதை காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் சீசன் பண்ண. இது வந்து ஸ்டெப் 2. இது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ நான் சீசன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு பவுலில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வந்து குக் பண்ண ரைஸு. அப்படி நீங்கள் பழைய ரைஸாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததா இருந்தாக்கா நீங்கள் மைக்ரோவேவில் வந்து சூடு பண்ணி அது சாஃப்டானதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் சீசன் பண்ண யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 70% வந்து நான் தண்ணி ஃபீல் பண்ணிக்கிறேன். ஃபீல் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைஸ் வந்து அந்த பாட்டில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், தண்ணியோடு கலந்துக்கிறேன். ஹீட் பார்த்திங்கனாக்கா லோ ஹீட்டில் வைக்கணும். எடுத்தவொடனே வந்து ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது. லோவிலேருந்து மீடியமுக்கு போகணும் ஹீட்டு. நான் வந்து லோ ஹீட்டில் தான் வந்து வச்சு இது சீசன் பண்ணுறேன் இப்போ. ஸோ இப்போ நம்ம 30 மினிட்ஸ்க்கு வந்து இந்த ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி குக் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கஞ்சியாக ஆகலை. ஸோ இது வந்து இன்னொரு 1 hour நம்ம கஞ்சி பாரிச் மாரி வர வரைக்கும் குக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கரண்டியில் வந்து நீங்கள் கலக்கி விட்டுக்குங்க, ஏன்னா கீழே ஒட்டும் அந்த ரைஸு. மூடி போட்டுட்டு 1 hourக்கு இன்னொரு 1 hourக்கு நான் குக் பண்ண போகிறேன். அதாவது கஞ்சி மாதிரி பாரிச் மாரி ஆகிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி செராமிக் பாட் எதுக்கு நம்ம சீசன் பண்ணுறோன்னு சொன்னாக்கா, இப்போ இதில் வந்து நிறைய மைக்ரோஸ்கோபிக் பாஸ் வந்து இதில் இருக்கும், நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி சீசன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம். அப்படி சீசன் பண்ணாமல் யூஸ் பண்ணாக்கா சீக்கிரமாக பானை வந்து கிராக் விட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இதை எடுத்து மேலெல்லாம் இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கணும். சுற்றி அந்த மேலே பாட்டிலலாம் அந்த எட்ஜிலலாம் நீங்கள் ஊற்றி விடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும் அந்த பாட்டில். இப்போ நான் எடுத்து வைக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் செய்யணும். ஸோ நான் இப்படி தான் செய்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து ஆற வச்சதும் அந்த பாரிஷை வந்து டிஸ்கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த சாஃப்ட் ஸ்பாஞ்சில் வந்து தேய்ச்சிங்கனாக்கா அது போயிடும். இப்போ பாருங்கள், அது நான் தேய்க்கும் போதே அது போயிடுச்சு. இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வாஷ் பண்ணும்போது சோப் போட்டிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா கை தவறி கீழே விழுந்து உடைய சான்சஸ் இருக்குது பிரேக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் ஆயிடுச்சு என்னோடய பாட். சீசனும் பண்ணி முடித்தாச்சு. ஸோ மாதிரியே தான் நான் டவலில் வந்து துடைச்சிக்கிறேன். துடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஸோ நீங்கள் குக் பண்ணிங்கனாக்கா
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணி வைக்கணும் அதாவது காயறதுக்கு. ஒருவேளை குக் பண்ணிங்கனாக்கா சூடாக அந்த மாதிரி வந்து மோசைக்கில் வைக்காதீங்க. கீழே வந்து ஒரு வுடன் பேட் அந்த மாதிரி வச்சு, ஹீட் ரெசிஸ்டன்ட் பேட் அந்த மாதிரி எதனா வச்சு மேலே பாட் வைக்கணும். இந்த டோனாபி பாட்டோட வந்து முக்கியமான டிப்ஸ் வந்து என்னென்னாக்கா, இது வந்து குக் பண்ணும்போது லோ ஹீட்டில் இருந்து தான் குக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் மீடியம் அப்படி நம்ம குக் பண்ணணும். இதில் டீப் ஃப்ரை பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் சோக் பண்ணக்கூடாது, பாத்திரம் வந்து டேமேஜ் ஆயிரும். அடுத்தது வந்து லிக்விட் எதுவுமே இல்லாமல் எம்டி பாட்டை வச்சு அடுப்பில் சூடு பண்ணக்கூடாது. ஏதாவது எண்ணெயோ இல்லை தண்ணியோ அந்த மாதிரி எப்போதும் அதில் இருக்கணும் ஸ்டாக்கு. அதை வச்சு தான் நம்ம குக் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி என்னோடய அதாவது சீசன் பண்ணுறது எப்படி பாத்திரத்தை அப்படின்ற வீடியோ இதோட முடியுது. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.